ஒரு சிறந்த பாஸ்கெட்பால் விளையாட்டு வீரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய பேச்சிலிருந்து அவருடைய அநேக குணநலங்கள் வெளிப்பட்டன. அவற்றுள் ஒரு காரியம் என்னை மிகவும் கவர்ந்தது. தன்னுடைய விளையாட்டில் தான் சந்தோஷப்படும் காரியங்களைப் பற்றி அவர் கூறும்பொழுது, கூடைப்பந்து விளையாட்டிலே நான் கூடையில் பந்தை போடும்பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட சிறந்த முறையில் நான் பந்தை தட்டிக்கொண்டு வந்து கூடைக்கு அருகில் நிற்பவரிடம் பந்தை போடும் பொழுது அதை அவர் கூடையினுள் போடுவதால் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி பெரியது என்று கூறினார். நான் எத்தனையோ விளையாட்டு வீரர்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வரவில்லை. விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே நம்மைப் போலவே மனிதர்கள்தானே. நாம் யாருமே வெற்றி முனையில் நிற்பதினால் ஏற்படும் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் விளையாட்டில் மதிப்பெண் பெற தன்னுடைய முயற்சியும் பலனளித்தது என்பதில் மகிழ்ச்சி அடைவோர் மிக சிலரே. பொதுவாக மேடை நாடக நிகழ்ச்சிகளில் ஒளி வெள்ளத்தில் நிற்போரே அதிக பாராட்டுகளை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் அணிந்திருக்கும் சிறப்பான உடையை தயாரித்தவர்களைப் பற்றி யாரும் யோசிப்பதில்லை. அந்த மேடை அலங்காரத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்தவரை பற்றியோ, நாடகம் எழுதியவரை பற்றியோ, கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தவரை பற்றியோ யாரும் பாராட்டுவதில்லை. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அந்த நிகழ்ச்சியின் முடிவில் அந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாயிருந்த மேடையின் பின்புறத்தில் பணி செய்பவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேடை அலங்காரம் செய்தவர்கள், ஒலி அமைத்தவர்கள், கூட்டத்திற்கான விளம்பரங்களை செய்தவர்கள் மிக முக்கியமானவர்கள். உங்கள் அலுவலகத்திலும் அமைதியாக நமக்கு பின்புறத்திலே பலர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய முன்னேற்றத்திற்கு இவர்கள் மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பார்கள். அவர்களை நாம் என்றைக்காவது மனமாற பாராட்டியிருக்கிறோமா? அவர்களுடைய பணியை பிறர் அறிய செய்திருக்கிறோமா? சற்று சிந்தித்துப் பார்ப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?